கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த நாள் ஒரு புதிய புலற்காலை பொழுது. எப்போதும் போல ஆண்டவர் சுகபலத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். நீங்களும் மனமாறி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் சொர்க்கராஜ்யம் உங்களுக்கு சொந்தமில்லை. அதுவும் இன்னைக்கு நீங்கள் குழந்தைகள் போல் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு என்ன நாள்? குழந்தைகள் தினம். வெரி குட், குழந்தைகள் தினம். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உறவு முறையில் அடைக்க கற்றுக் கொடுத்திருந்தார்கள் முன்னோர்கள். அப்போ தான் அந்த உறவு, அந்த நெருக்கம் இல்லையா? காந்தி தாத்தா, நேரு மாமா இல்லையா? இன்றைக்கு நேரு மாமாவுடைய பிறந்த நாள். உள்ளபடியே குழந்தைகளை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். நம்முடைய தேசத்தை தொழில் புரட்சியின் மூலமாகவே முன்னேற்ற முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர். மகாத்மா காந்தி அப்படி அல்ல, விவசாயம்தான் நம்முடைய நாட்டினுடைய அடிநாதம் என்று சிந்தித்தவர். அவர் தொழில் புரட்சி. அந்த காலத்திலே நம்ம அப்படி முன்னேற வேண்டும் நம்ம நாடு அப்படின்னு கனவு கண்டவர். நல்ல தலைவர்களெல்லாம் கடவுள் நமக்கு தந்திருந்தார். அன்பானவர்களே, இந்த நாளில் குழந்தையைப் போல சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். திருநாம கீர்த்தனம் പാടുവാനില്ലെങ്കിൽ നാവിനിക്കെന്തിനു നാദാ? അവതാരം എപ്പോഴും ആലപിച്ചില്ലെങ്കിൽ അതരങ്ങൾ എന്തിനു നാദാ? ഈ ജീവിതം എന്തിനു നാദാ? காலைக்கு காலை புதிய இறக்கடினால் எங்களை முடிசூட்டி உற்சாகத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே அழைத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நடத்துகிற கிருபையை எண்ணி பார்க்கிறோம். உள்ளபடியே வந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய வார்த்தையால், உம்மை பாடுகிற பாடலால், ஜெபிக்கிற ஜெபத்தால் ஒரு விசை உம்மால் தொடப்பட்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, முற்றுமுடிய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே யாவரும் மன நிறைவை பெற நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. அடிமையை மறைத்து நீர் பேசும். பிரயோஜனமுள்ள தருணமாக இந்த நாட்கள், நேரங்கள் அமைய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். 4வது பாடல். வாசலாலே கோயிலு தெய்வத்தின் நன்மையாலே ஆத்து சமூக மெய் வெளிச்சம் பாகிய மண்டை வந்த ஏனண்ட பாருமே நீரிறங்கும் போதனந்த இதயமோ தெய்வ
நல்ல பலியாக ஏற யாவையோ சுத்தமாகி சொல்லும் கர்த்தரே நான் கேட்டேன் பெய்ய பண்ணோ மன்னா சேர்த்து நல்தியா வானத்தை தீரும் பசி ஆகத்தை 139வது சங்கீதத்தை 13 வசனம் முறையாக வாசிக்கலாம். 13 வசனம். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடப்பதையும் படுத்திருப்பதையும் நீர் சோதித்தருகிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு நன்றாய் தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமது சந்நிதியை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் அருணோதயத்தின் செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திர கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, வெளிச்சம் என்னை சுற்றிலும் இரவாகாதோ என்று நான் சொன்னாலும், சேர்ந்து சொல்வோம், என் உள்ளந்திரியங்களை உருவாக்கி என் தாயின் கர்ப்பத்திலே என்னை அமைத்து வைத்தவர் நீரே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். சபை அமர்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அப்போஸ்தலனான யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானதானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானாலும் சிறிய அவயவங்களாயிருந்தும் பெரியவையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகளும், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்பதே ஆமென்.
முதல் வேத பாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேத பாகம் அன்பானவர்களே, லூக்கா 21ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் வரை. 5 முதல் 9 வசனங்கள் வரை. சிறந்த கற்களினாலும் பொருத்தனை பொருள்களினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டுகிறது என்று சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் கல்லின் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வருகின்றன என்றார். அவர்கள் அவரை பார்த்து, போதகரே, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்க அவர், நீங்கள் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நானே அவர் என்று நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள். காலம் சமீபத்தது என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு பின் செல்லாதேயுங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் பற்றி நீங்கள் கேள்விப்படும் போது திகிலடையாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, முடிவு வராது என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனைக்கு என்று தியானிப்பதற்கு எடுத்த வேதபாகம் சற்று முன்பு நீங்கள் வாசித்து கேட்ட யாக்கோபு 3ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, இன்றைக்கான படிப்பினை என்ன, கடவுள் சன்னிதானத்திலே என்ன எனக்கு சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உற்சாகத்தை தாரோம். கவனம் சிதறாதபடி ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் சமூகத்திலே வந்து பாடும்போது திருநாம கீர்த்தனம் பாடுவான் இல்லைங்கில் நாவு எனக்கு என்னத்திற்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடினோம். சங்கீதம் வாசித்தோம் முறையாக. அன்பானவர்களே, என் நாவிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்னே ஆண்டவரே உமக்கு தெரியும். 4வது வசனம் வாசித்தோம். இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு வாசித்தோம். அதில் கீவேர்டாக ஒரு வார்த்தை எடுத்தோம். என்ன வார்த்தை? நாவை அடக்க ஒருவராலும் முடியாது. வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒருவராலும் முடியாது. பிரியமானவர்களே, ஒரு நாட்டில் ராஜா ஒரு கனவு அவனுக்கு தெரியாமல். கனவு உங்களுக்கெல்லாம் வருமா? தெரியாது. கனவு நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே கனவு காணுவோம் சார். கனவு தூங்கும்போது மட்டும் வராது, உட்கார்ந்துருக்கும் போதே எங்களுக்கு கனவு வரும், பகல் கனவு வரும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அந்த ராஜாவுக்கு உண்மையிலேயே கனவு. என்ன கனவு என்றால், நம்ம எல்லாருக்குமே லுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? தோற்றம். நானும் கொஞ்சம் காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு எடுத்து கொஞ்சம் தோற்றம் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறது நீங்களும் அப்படி தான். சும்மா அப்படியே எழுந்துச்ச உடனே வந்திருக்க மாட்டீங்க. உடனே கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமாவது கண்ணாடி முன்னாடி. பிரியமானவர்களே, ராஜாவுக்கு கனவு என்னன்னா, பல்லெல்லாம் உளுந்து பொக்க வாயாகி அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு கனவு. இதை கண்ட உடனே அவருக்கு மனசில் கஷ்டம். அவருக்கு ராஜா இல்லை, டென்ஷன் ஆகிட்டு
அவருக்கு லுக்கு முக்கியம். உடனே ஜோசியரை கூப்பிட்டு இதனுடைய பலன் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். உடனே அவன் சொன்னான், ராஜா, உங்கள் சொந்தங்கள் எல்லாரும் இறந்துருவாங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இறந்துருவாங்க, நீங்கள் அந்த சோகத்தில் அப்படி உட்கார்ந்துருக்கிறது, அதுதான் அதனுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இதுதான் அதனுடைய பலன் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கப்பா, சாப்பாடு சோறு தண்ணி கொடுக்காதீங்க, அவனை ஜெயிலில் போடுங்க, என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னு அவனுக்கு தண்டனை. இவருக்கு டென்ஷன். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாயிட்டு அடுத்த நாள் இன்னொரு ஜோசியரை கூப்பிடாரு. கூப்பிட்டு இதற்கு பலன் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உடனே அவன் என்ன சொன்னான், அப்படியா, நீங்கள் என்ன யோசிச்சுட்டு படுத்தீங்க, என்ன சாப்பிட்டுட்டு படுத்தீங்க, அதெல்லாம் டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு, ராஜா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை சொந்தக்காரங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட தீர்க்க ஆயுசாக இருப்பீங்க அப்படின்னா. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அவனை கூப்பிட்டு வெகுமதியெல்லாம் கொடுங்க, அவனுக்கு எல்லாம் பரிசெல்லாம் கொடுங்க, சந்தோஷமாக போ அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அவனை அனுப்புனார். 2 பேர் சொன்னதுலேயும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? இல்லையா? 2 பேர் சொன்னதுலேயும் வித்தியாசம் இல்லை, ஆனால் சொன்ன விதத்தில் தான் வித்தியாசம். பிரியமானவர்களை, எந்த சூழலிலும் நாம் பேசுகிற பேச்சிலே நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் எதை பேசக்கூடாது, எதை பேசணும், எப்போது பேசணும் என்று ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலே. பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மக்கள் வாழுகிற உலகத்திலே எப்படி பேச வேண்டும்? யாக்கோபு அழகாக பாடம் வைக்கிறார், படிப்பினை வைக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்திலே அது தெளிவாக சொல்றாரு. சரி, எப்படி பேச வேண்டும் என்பதை எப்படி கற்றுக்கொள்வது? மனதிலே நிதானம் வேண்டும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி மனதிலே நிதானம் வேண்டும், தீர்க்கமான பார்வை வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நினைப்பது போலல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. வார்த்தை என்ன சாதாரணமாக நினைக்காதீங்க. மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு. அழகா சொல்றாரு, சிறு நெருப்பு காட்டையே கொளுத்தி விடுகிறது போல. அது மட்டுமல்ல, நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. அடுத்த வார்த்தை என்னமா? விஷம் நிறைந்தது, பாய்சன். யோசிச்சு பாருங்க, விஷம் நிறைந்தது. பிரியமானவர்களே, இப்போதெல்லாம் கொஞ்சம் நவடேஸ் இந்த எலெக்ஷன் டைம் இதெல்லாம் வருதுல்ல, அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான காலகட்டங்கள். உங்களுக்கு தெரியாது, போதகர்களெல்லாம் கண்ணிய குறைவாக வலைதளத்திலே விமர்சிக்கிறது. யாரு? சகோதரர்கள், நண்பர்கள், பழகினவர்கள், தெரிந்தவர்கள். எவ்வளவு விமர்சனம். உடனே ஒரு போதகர், அப்பா நீ யாருப்பா, இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நீ யாருப்பா அப்படின்னு கேட்டார். உடனே நான் லண்டனில் இருக்கேன், எப்படியாக்கும் இந்த மாதிரி நீ இந்த சபைக்கு என்ன செஞ்சுருக்க, இந்த சபையை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அந்த சபைக்கு நான் அவ்வளோ கொடுத்தேன், கட்டுமான பணிக்குன்னு இவ்வளோ தூரம், இந்த சபைக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், நான் என் தாய் சபை, என்னுடைய சபை, இப்படியெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு கஷ்டம் வராதா? நீ என்ன கேள்விப்பட்ட? நான் யாரும் தெரியுமா உனக்கு? என்னுடைய சபை எதுன்னு தெரியுமா உனக்கு? என்னுடைய சபையிலே பக்கத்தில் இருக்கிற சபையை மீட்பதற்காக என் குடும்பத்தார் எவ்வளவு தியாகம் பண்ணி அந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை இடங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? காப்பாற்றி இருக்கிறோம். சபைக்கு நாங்கள் இப்போ காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கோம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஐயா அதெல்லாம் தெரியாது. எப்படி யாரோ சொல்வதை கேட்டு, யாரோ பேசுகிறதை கேட்டு இப்படியெல்லாம் பேசலாமான்னொடனே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஃபோனை வச்சவர் தான். அதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசுகிறதே இல்லை, வலைத்தளத்தில் பதிவே போடுறதில்லை. அப்ரோச்
சரியான புரிதல், அப்ரோச். அப்படி புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறார்கள். பிரியமானவர்களை, வீட்டில் கூட, குடும்பத்தில் கூட பிரச்சனைகளுக்கு காரணம் நாக்கு. அப்படிதானா? நாக்கு. எத்தனை குடும்பத்திலே பிரச்சனைகளுக்கு காரணம் நாக்கு. எவ்வளவு விபரீதமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு வருகிறது. அழகாக, தெளிவாக, படிப்பினையாக இந்த காலை வேளையிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும், நான் ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹெச்எம்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த ஆசிரியை கேட்க மாட்டாங்க, எதுக்கும் எனக்கு உபய பண்ணவே மாட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போது நான் அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ அந்த ஹெச்எம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் பாஸ்டர்னால அந்த டீச்சரையும் கூப்பிட்டு பேசினேன். பேசின உடனே, ஏம்மா இப்படி உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. சார், எனக்கு இரணியாக இருக்குது, வெயிட்டு தூக்க முடியாது. காலையிலே அந்த பக்கெட்டில் அதை எடுத்து தண்ணி கோரி இதெல்லாம் குட்டு இதெல்லாம் பன்னீர் இப்படி இப்படிக்கிறாங்க. நானும் மனுஷி தானே, எனக்கு முடியாது. அது அவங்களுக்கு தெரியுமா? அது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரே வார்த்தையில் முடியாது அப்படின்னு சொல்கிறனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களை தப்பாக நினைக்கிறாங்க. அக்ரி டு டிஸ்அக்ரி as an agreeable manner. ஏற்றுக்கொள்ள கூடியதை, ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்ள கூடிய விதத்திலே சொல்லுங்கள், பிரச்சனையே இருக்காது. ஒரு பார்வை, ஒரு தீர்க்கமான பார்வை 1000 பிரச்சனைகளை தீர்த்துவிடும். பிரியமானவர்கள், ஒரு சொல் தீர்த்துவிடும். வார்த்தைகளை கொட்டுகிற அக்னியாக அல்லது நெருப்பு துண்டை போல வீசுகிற எத்தனை மனிதர்கள் பிரியமானவர்களை கனிவான வார்த்தையை பேசவே தெரியாதது போல கற்றுக் கொடுக்கிறார் கடவுள். இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா பேசக்கூடாது. தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடாது. கடவுள் படிப்பினைகளை தருகிறார். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது சொல்லுகிறார். நாவு விஷம் நிறைந்தது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, எவ்வளவு கவனமாக அதை கையாள வேண்டும். சொல்லில் பிறக்கும் சுடரே சக்தி, வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி என்று பாரதி பாடுகிறார். சக்தி, அந்த நாவை மதியால் நாம் அடக்க முடியும், அடக்கணும். அதுதான் மனிதன். பிரியமானவர்களே, மனிதர்களில் 3 வகை. தெய்வமாக இருக்கிறவங்க உண்டு, பேசின அவங்களே கடவுளையே அவங்க முகத்தில் பார்க்கலாம். இன்னொரு ஆள் மனிதர்களை போல பேசுவார்கள். 3வது ஆள் சொல்லாண்டாம் பாஸ்டர், எங்களுக்கு தெரியும், அப்படிதானா? 3வது ஆள் மிருகம் மாதிரி தான் பேசுவாங்க. மனிதத்துவம் கிடையாது, தெய்வத்துவம் கிடையாது. பிரியமானவர்களே, இவர்களும் மனிதர்கள். இன்றைக்கு கர்த்தர், ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிறார். நம்முடைய பேச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பேச்சாக இருக்கணும். ஒரே வாயிலிருந்து துதியும் வருது, சபித்தலும் வருது. அது எப்படி? ஒரே மரத்திலிருந்து ஆப்பிளும் காய்க்குது, பாகக்காயும் காய்க்குதுன்னா அது எப்படி? இல்லை. தெளிவான சிந்தனைக்கு காலை வேளையிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். எத்தனை குடும்பத்திலே பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த நாவு. எத்தனை ஸ்தாபனங்களிலே பிரச்சனைக்கு காரணம் இந்த நாவு. ஆண்டவரே, நல்ல பேசுவதற்கு, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளை பேசி பழகுவோம். உறவுகளை பேணுவோம். குடும்பமானாலும் சரி, நம்ம பணித்தளத்தில் எங்கேயுமே நம்ம பேசுகிற பேச்சில் நம்ம வார்த்தைகளை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் நம்ம கூட பேசலாமா அப்படின்னு வாஞ்சையா ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு ஓடக்கூடாது. அப்படி பேசுகிறதுக்கு ஆண்டவரை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் எடுத்து அவர் நாமும் மகிமைக்கென்று பயன்படுத்தி காப்பாராக. ஆமேன். 622வது பாடல். 622வது பாடல். நாவில் புது பாட்டு, இந்த நாவில் புது பாட்டு, எந்தன் இயேசு
தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் என்னை தேற்றினார். என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை உள்ள நாள் வரையில். நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவு புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலையிலே படிப்பினையை தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், ஜீவரத்தம் கொண்டு என்னை புது மகனாக மாற்றியிருக்கிறார், மகளாக மாற்றியிருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. பிரயோஜனமுள்ள வார்த்தைகள், இருதயத்தின் நினைவுகளே வாய் பேசும். ஆண்டவரே, எங்கள் பேச்சிலே கவனம் வைக்கவும், மற்றவர்களுக்கு பயனுண்டாக்குகிற வார்த்தைகளை பேசவும், சந்தோஷப்படுகிற வார்த்தைகளை பேசவும், நல்ல வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தார். ஒரு காரியத்தை குறித்து கருத்தை சொல்லலாமே தவிர தனிநபர் விமர்சனங்கள் ஆண்டவரே எங்கள் உறவுகளை நஷ்டப்படுத்திவிடும். குடும்பத்தினானாலும் சரி ஆண்டவரே, பணிதளத்தினானாலும் சரி, ஆலயத்தின் ஆனாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். புரிதலை தாரும் ஆண்டவரே, ஆழமான பார்வையை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ தருகிற படிப்பினை எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாகட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற முதடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளைக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தாரும் அப்பா ஆண்டவரே. அதுபோல் சுசிஜோ ஆண்டிக்காக இன்னும் மருத்துவமனையிலே ஆலோசனை பெற்று வீட்டிலே சிகிச்சை பெறுகிற ஆண்டவரே பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆயுசு நாட்களை கொடுத்து ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நெருங்கி வருகிற நாட்களிலே ஒரு புத்துணர்ச்சியோடு உம்மை நேசிக்க ஆண்டவர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை ஆண்டவரே உலகம் நம்பும்படியாக காண்பிக்க விசுவாசத்திலே ஆண்டவரே எங்களை வளர்ப்பிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளை விசேஷித்த நாளாய் பார்க்கிற பிள்ளைகள் உண்டு.
பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் ஆண்டவரே மறக்க முடியாத கனத்த இருதயத்தோடு நினைவு நாள் என்றும் ஆண்டவரே பார்க்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு போதுமானவராக இருந்து நம்பிக்கையூட்டி வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம் சுவாமி. எங்கிருந்தாலும் எங்கள் குடும்பம் கல்வாரி குடும்பத்தின் மக்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க ஆண்டவரே, நோய் நொடி இல்லாமல் இருக்க ஆண்டவரே, நீர் எப்போதும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செவிமடுக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையால் தொடப்பட்ட பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும். என்ன கொண்டு வந்தோம் ஆண்டவரே, என்ன கொண்டு போகிறோம் ஆண்டவரே. வாழுகிற நாட்களிலே நாங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாகவே வைத்து ஆண்டவரே வாழுகிற அந்த வாழ்க்கையை, தெய்வத்துவம் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. சிலர் நெருப்பு துண்டை போல வார்த்தைகளை அள்ளி வீசும்போது தேகத்திலே சூடுபட்ட ஆண்டவரே அனுபவங்கள் எல்லாம் கடந்து வரும்படி எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர் சுவாமி. குறைகளை சுட்டி காட்டி பேசுவது தவறல்ல, மனம் சுட்டும்படி பேசுகிறது தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல, குடும்பத்திலும் கூட நல்ல வார்த்தைகளை பேச ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உறவுகள் பலப்படட்டும் ஆண்டவரே. ஒப்புரவாக்கவே இந்த உலகத்திலே வந்தவரே, நாங்கள் உறவுகளை ஆண்டவரே பேணுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஒப்புரவாக ஆண்டவரே சித்தமுடையவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய ஞானத்தை புரிதலை எங்களுக்கு தாரும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே நம்முடைய பாதமணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்லை பூமின்னு செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படவனால் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியான ஒரு துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமேன். 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 சமாதானத்தோடு செல்வார்.